friends, welcome to Radhika Tailoring. இன்னைக்கு நம்ம 47 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு லைனிங் கிளாத்தில் நம்மளுக்கு சைடில் கொஞ்சம் கிளாத் பத்தாமல் இருக்கும் ஸ்லீவில். சரிங்களா? அந்த ஸ்லீவில் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம எல்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து 47 சைஸ் ப்ளவுஸ். ஆக நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எல்போவில் வந்து எல்போ ஸ்லீவில் ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் வந்து சாரீ எடுக்கும் பொழுது சாரீ வந்து சிங்கிள் கலரில் எடுக்கிறீங்க, அதாவது ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது, அதாவது சேலையில் ஒரே கலர் 2 கலர் 3 கலர் இல்லாமல் ஒரே கலர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி ஆப்போசிட் கலரில் வந்து ப்ளவுஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லுக்காக இருக்கும். சாரியோட லுக்கை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதுவே ரெட் கலரில் சாரீ இருந்தது அப்படின்னா க்ரீன் கலரில் தாராளமாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடலாம். இதே எல்லோ கலரில் சாரீ இருந்தது அப்படின்னா ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட் கலரில் சாரீ இருக்கிற பட்சத்தில் டார்க் கலரில் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே எடுப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம நீல வாக்கில் மடித்து ஃபோல்டிங் சைடு நம்ம சைடும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைப்பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போ நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணோம் அப்படின்னா தான் அளவுகள் வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? கீழ்ப்பக்கத்தில் ரா எஜ்ஜில் பாருங்கள் லைட்டாக முன்ன பின்ன இருக்குது கிளாத்து. ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைன் போட்ட பகுதியை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் 2 இன்ச் கூட சில பேர் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக தையலுக்காக விடுறாங்க. எவ்வளவு அளவுகள் விடுறீங்களோ அந்த அளவை அப்படியே நீங்கள் வந்து மடித்து அடிச்சிடணும். சரிங்களா? ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். நான் 1.5 இன்ச்சு தான் வந்து மார்க் பண்ணி, அது ஸ்கேல் அளவு, ஒரு ஸ்கேல் அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணலாம், 2 இன்ச்சு மார்க் பண்ணலாம். இது நம்மளோட விருப்பம். சரிங்களா? ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப நார்மலாக இதுக்கு வந்து 15 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் தான் சரியாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து சரியாக 15 இன்ச் வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக 15.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட 16 இன்ச் கூட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் 47 சைஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இறக்கம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து 11.25 ப்ளஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் விட்த் வந்து மார்க் பண்ணலாம். கழுத்து அகலம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து 3 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்களா? 3 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க ஷோல்டரோட அகலத்துக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஷோல்டரோட சரியான அளவுன்னு பார்த்தா 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 3/4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெக் லைனுக்கு 1/4 இன்ச்சும் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஷோல்டரை அப்படியே எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 6.25 இன்ச் அப்படியே எடுத்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கிறோம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்காக இது மாதிரி நம்ம 2 சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் லென்த் வந்து மார்க் பண்ணலாம். நான் 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டருடைய அளவும் ஆம் லென்த்தினுடைய அளவும் ஒரு 1/2 இன்ச் தான் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? அரை ஷோல்டர் அளவும் ஆம்கோல் நீளமும் ஒரு 1/2 இன்ச் தான் முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? இப்போ ஆம் ரவுண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு இது மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆம் ரவுண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அளவை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 10.25 இன்ச் வந்து எனக்கு தேவைப்படுது. பாருங்கள், கரெக்டாக மறுபடியும் செக் பண்ணுவோம். 1/2 இன்ச்சை விட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணுறோம். சரியாக வந்து 10.25 இன்ச் தேவை. கரெக்டாக 10.25 இன்ச் வருது. சரிங்களா? இதில் கொஞ்சம் அளவுகள் முன்ன பின்ன வருது அப்படின்னா ஆம் லென்த்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் வச்சுக்கலாம், அல்லது 7.25 இன்ச் வச்சுக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 7.25 வராது, 6.25 இன்ச் வேணால் வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ சரியாக இருக்கனால நம்ம அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணேன். கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அகலமாக மார்க் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நெக் வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். யூ நெக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க.
சைடு ஜாயிண்ட் தையல் போடும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக போட்ட லைன்லேயும் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து இது போல் நோட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பேக் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சைடில் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். ஷோல்டருடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டோட கார்னரும் நேர்கோட்டில், சரிங்களா, இந்த கார்னரோட எட்ஜில் சரியாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது அளவு அப்படியே பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்டு பகுதியிலையும் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோல்டரில் லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விடணும். சரிங்களா? இந்த ஃபோல்டிங் லைனை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட லைன் இருக்குது பார்த்திங்களா, இதை ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம முன் கழுத்து உயரம் குறிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு வந்து நோட் பண்ணிக்கலாம். 6, 6.5, 7 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் மாதிரி இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிறேன் ஷேப் எடுக்கிறதுக்காக. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து முன் கழுத்து உயரம் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு, முன் உயரம். சரிங்களா? முன் உயரம் அப்படிங்கிறது பாருங்கள் சரியாக 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கமாக 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போட்ட லைன்லேருந்து 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். யோக் பட்டிக்காக. சரிங்களா? பட்டியினுடைய வளைவு வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1.5 இன்ச் வந்து 2 சைட்லேயும் போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இது பொதுவான அளவு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 3.5 இன்ச் வந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்க்கு ஸ்கேல் வச்சு இது போல் லைன் போட்டுக்கலாம். அதே போல் 2 இடத்துலையும் இந்த சைட்லேயும் வந்து கிராஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ 2 மார்க்கையும் இது போல் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இந்த கர்வ் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஃப்ரண்ட்டில் டெப்த் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம டெப்த் எடுக்க போகிறதில்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம டெப்த் எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு, அதாவது ஆம்கோல் சைடில் சதைப்பிடிப்பு இருக்குது அப்படின்னா 1/4 இன்ச் போதுமானது. ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 1/2 இன்ச் கூட எடுக்கலாம். சரிங்களா? அந்த ப்ளவுஸை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து கிராஸ் எடுத்துக்கலாம். நெக் லைனில் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கீழ்ப்பக்கமாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷோல்டர் லைனில் நம்ம கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஹைட் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். முன் பக்கம் ஹைட்டு குறைஞ்சிறதுனால கிராஸ் ஃபேஸில் வந்து லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைனில் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வராது. நெக் லைன் வந்து நல்லா ஃபிட்டாக உட்காரும். சரிங்களா? ஷோல்டரில் நல்லா கரெக்டாக உட்காரும். கிராஸ் ஃபேஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டெப்த் எடுத்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த டெப்த் எடுத்த லைனில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹேர் கட் கொடுத்துக்கலாம். இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு 2 இடத்துலையும் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிரமம். அதனால் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு தான் நம்மளுக்கு தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத்தை எடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். நார்மலாக எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா.
ஆக இந்த இடத்துல கிளாத் அகலம் பத்தாது இல்லைங்களா, ஆம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிறனால பத்தாது அப்படிங்கிறனால ஜாயின் பண்ணுவோம். பட் இந்த டைம் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு சைடு அதாவது சைடில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா, இந்த மாதிரி அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிரும் இல்லைங்களா. ஆக இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சைடில் கரைப்பகுதி இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த சைடில் இருந்து, அதாவது நம்ம ஸ்லீவ் ரவுண்டு நோட் பண்ணுவோம் இல்லைங்களா, கை சுற்று, அந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அளவுகள் நோட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைட்லேருந்து தான் நோட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவினுடைய கீழ்ப்பக்கத்துலேருந்து நோட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, எப்பவும் போல் ஃபோல்டிங் சைட் மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ மேல் பக்கத்துலேருந்து கீழே வந்து மார்க் பண்ணுறோம். சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. சரிங்களா, நான் 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக தேவைப்படும் இல்லைங்களா. 1/2 இன்ச் தையலுக்காக சரியான அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, 1 இன்ச் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால 1 இன்ச் வந்து அடித்து திருப்புறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அதே போல் கீழையும் சரிங்களா, மேல் பக்கம் மார்க் பண்ணோம், அதே போல் கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ப்ளஸ் 9.5 இன்ச் எல்போ ஸ்லீவ், நெக்ஸ்ட்டு 1 இன்ச் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக. சரிங்களா, இது மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த லைனோட நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிடணும். சரிங்களா, இதுக்கு இந்த சைடு தான் நம்மளுக்கு சரியான அளவுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லோ லென்த், கையினுடைய கீழ் உயரம் 3.5 இன்ச் மேல் பக்கம் அந்த ஃபோல்டிங்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணி இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோல் ரவுண்டின் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 10.25 இன்ச் வந்து நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அந்த 10.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டுங்கிறது 6.5 இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு நோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம் ரவுண்டுக்கு கீழேயும் 1.5 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. 1.5 இன்ச் இருக்குது. சரிங்களா, சரியான அளவு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங்கோட அந்த எட்ஜு வரைக்கும் கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். கிராஸ் வைஸில் இது மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிராஸ் வைஸில் லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனில் சென்டர் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர் மேல் பக்கத்தில் நோட் பண்ணிக்கலாம். அதே போல் கீழ்ப்பக்கத்துலேயும் சென்டர்லேருந்து மறுபடியும் சென்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உள்புறமாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மேல்புறத்தில் வெளிப்புறமாக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணும் பொழுது கையினுடைய வளைவு ரொம்ப அழகாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா, பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணாமல், அதாவது ஸ்லீவில் சைடில் வந்து ஜாயின் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம மெட்டீரியலை மடித்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளியராகவே வந்து பார்த்தோம். பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆம்கோல் ரவுண்டு நம்ம நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்த் எடுத்துக்கலாம். டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலே போதுமானது. ரொம்ப சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள், இந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்துக்கலாம். டெப்த் எடுத்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா ராங் சைடையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இடது வலது மாறிடும் இல்லைங்களா, அதனால் இது மாதிரி 2 சைடும் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம பட்டி வந்து எப்போது ரஃபாக வந்து கட் பண்ணிக்குவோம். சில ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் வந்து பட்டி அளவுகள் எடுத்து நம்ம கட் பண்ணுவோம். இதை நான் ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும் பொழுது நான் வந்து அளவுகள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. அதுக்கு மேலே பாடி சைஸை பொறுத்து கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படும். நான் வந்து 12 இன்ச் வச்சு நான் வந்து அளவு வந்து கட் பண்ணியிருக்கேன். பட்டி ரஃபாக வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டியும் வி பட்டியும் வந்து இது மாதிரி நம்ம அளவுகள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 7.5 to 8.5 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் வந்து நம்ம வி பட்டிக்கும் ஒரு பீஸ் வந்து கொக்கி பட்டிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. கிராஸ் பீஸ் வந்து இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவில் இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரே சேம் அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கும்.
இது மாதிரி ஸ்கேல் வந்து வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம ப்ளவுஸோட நெக் லைன் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நெக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா, உடலோட அப்படி பதிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவசரமாக வந்து வெளியில் கிளம்புறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ளவுஸை போடும் பொழுது டக்குன்னு வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தையல் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள், டக்குன்னு கிழியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ரெண்டாவது நம்ம நல்லா குனிகிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் பேக் பார்ட்டில் லைட்டாக, அதாவது சென்டரில் வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நிறைய பேர் சொல்லி நான் இதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா, அதனால் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்லைனில் எந்த ஒரு பாதிப்புமே வராது, ப்ளவுஸ் நல்லா உழைக்கும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் தாங்கும். சரிங்களா, அடித்து திருப்புறதை விட இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக ப்ளவுஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சாரிக்கு ஆப்போசிட் கலரில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே நம்ம 47 சைஸ் ப்ளவுஸ் வந்து என்னென்ன அளவுகள் வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண லைனிங்கை மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.